வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. நான் ஏற்கனவே அம்மா சமையலில் சொல்லியிருந்தேன், இந்த வைரஸ் ப்ராப்ளம்லாம் நம்ம தூரம் இருக்கிறதுக்காக, வைரஸ் ப்ராப்ளம் நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு கசாயம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற சில பொருளை வச்சு தான் நான் கசாயம் போட போகிறேன். எப்பவுமே இந்த மாடி தோட்டம் நம்ம கார்டன் வைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, கார்டன் வச்சுருக்கும் போது இந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டிலேருந்தே ஒரு 4 காய் பறிச்சிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ சௌகரியங்கள் இருக்குது. பூ பறிச்சிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால் உங்களாலெல்லாம் இனிமேல் முடிஞ்ச அளவுது மாடித்தோட்டம் ஒன்று அமைச்சிக்கோங்க. மாடித்தோட்டம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலையிலையுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம இங்கே இருக்கிறது தான், நம்ம இருக்கிற பொருளை என்னென்ன பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது கற்பூரவள்ளி. இது ஒரு 4 பறிச்சிப்போம். இதை நான் எத்தனை பேருக்கு போட போகிறேன்னா, ஒரு 6-7 பேருக்கு நான் கசாயம் பண்ண போகிறேன். அதனால் இந்த அளவுக்கு பறிச்சிக்கலாம். துளசி இப்போது கொஞ்சம் காஞ்சிச்சு, அதனால் கொஞ்சமாக இலை பறிச்சிருக்கேன். இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கழுவுறதுக்கு. புதினா ஒரு 2 இலை பாருங்கள். அதுக்கப்புறம் இது பாரிஜாத செடி. உங்களுக்கு பாருங்கள், நைட்டில் மட்டும்தான் பூக்கும், காலையில் இதுவாகிடும். இந்த இலை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வைரஸை தடுக்கக்கூடிய சக்தி இது இருக்குது. இந்த செடி நீங்கள் உங்கள் வீட்டில் சும்மா கூட ஒரு பால்கனியில் கூட வைக்கலாம். இடமே இல்லை அப்படின்னா பால்கனியில் வைக்கலாம், இல்லை மொட்டை மாடியில் வைக்கலாம். இந்த மாதிரி எங்கே வேணாலும் வைக்கலாம். இந்த இலை நம்ம இதையும் சேர்த்துக்க போகிறோம். இது வல்லாரை, இதுவும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொய்யா இலை நல்லா கொஞ்சம் துளிராகவே பறிச்சுக்கோங்க. அது போடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு. அடுத்தது முருங்கைக்கீரை பாருங்கள், லெமன் கிராஸ். எப்போவுமே நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது முழு நெல்லிக்காவாக இருந்தாலும் சரி, அரை நெல்லிக்காவாக இருந்தாலும் சரி. இப்போ நெல்லிக்காய் இல்லாத தொட்டு நம்ம இந்த இலையில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இந்த மாதிரி நல்லா கழுவிடுங்க. கழுவி நம்ம அங்கே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தை வச்சுருவோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா ஒரு 5-6 பேருக்கு போட போகிறேன். ஆளுக்கு ஒரு அரை டம்ளர் அப்படின்னா கூட நம்ம 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் 2 பேர்த்துக்கு அப்படின்னா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு 3/4 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் அதை வற்ற விடணும். சப்போஸ் நீங்கள் ஒருத்தருக்கு தான் போடுறீங்க அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி வச்சு அதை அரை டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் இது எல்லாமே சேர்த்து வற்ற வைக்கணும். அதுக்கப்புறம் அம்மா, உங்கள் தோட்டத்தில் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் பறித்து போட்டுக்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கற்பூரவள்ளி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வெத்தலை, துளசி, மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, இது வரைக்கும் போட்டால் கூட போதும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நான் இப்போ செஞ்சு காமிக்கிற மாதிரியே செஞ்சு டெய்லி காலையில் சாயங்காலம் கூட இந்த சீசனில் நீங்கள் கண்டிப்பாக குடிக்கலாம். எந்த வைரஸும் நமக்கு நம்மக்கிட்ட அண்டாது. பயப்படாமல் தாராளமாக இதை குடிக்கலாம். சரி வாங்க, தண்ணி காஞ்சிட்ருக்கு. பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். இதில் கொட்டி நல்லா நம்ம தூள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக நெசுக்குனிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ இஞ்சி போட்டு இதில் நெசுக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கொய்யா இலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பாரிஜாத இலை சேர்த்துக்கலாம். இதுக்கு அந்திப்பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் இலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துளசி சேர்த்துப்போம். இப்போ இதில் வல்லாரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போது லெமன் கிராஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா இப்படி கொதித்து வரும்போது நம்ம இஞ்சி சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடிச்சு வச்சுருக்க மிளகுத்தூளும் சேர்த்துருவோம். சேர்த்து இதெல்லாம் கொதித்து ஒரு 3 டம்ளர் ஆகட்டும். முருங்கைக்கீரை நம்ம போடாமல் வச்சுருக்கோம். எதுக்கு முருங்கைக்கீரை ஃபஸ்ட்லேயே போடக்கூடாது அப்படின்னா, முருங்கைக்கீரை ரொம்ப கொதிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கடைசியில் போட்டுட்டு உடனே இறக்கிடலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும்.
அதுக்கப்புறம் இப்போ இந்த வெல்லமும் சேர்த்துடலாம். ஒன்று பனை வெல்லம் இல்லாட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க, சர்க்கரை சேர்க்காதீங்க. நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு 3 டம்ளர் ஆகிடும். இருந்தாலும் நம்ம ஒரு 4 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாரெல்லாம் அதில் இறங்கி அதோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக கொதிச்சிருச்சு. இதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான கசாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இவ்வளோ பொருள் போட தேவையில்ல. சிம்பிளாக வெத்தலை, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி, துளசி, மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள் இந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த கசாயத்தை போட்டு எல்லாரும் வீட்டில் குடிங்க. நான் வந்து இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன். அப்பா, செம்ம சூப்பராக தொண்டையில் இறங்கும் போது அவ்வளோ இதமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.